நீதிமான்னா யாரு அப்படின்னு சொல்றேன். ரத்தத்தினால நீ நீதிமான் ஆயிட்டியான். ரத்தம் என்ன செஞ்சிருக்கு? ரத்தம் உன்ட்ட என்ன செஞ்சிருக்கு? வாசிங்க. எபிரேயர் 9:22. 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ஹலோ, ரத்தம் இல்லாமல். அப்ப ரத்தம் எதை கொடுக்குது? ரத்தம் எதை கொடுக்குது? மன்னிப்பு கொடுக்குது. அங்க என்ன வந்துச்சு வசனம்? நீங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எது? ரோமர் 5:9. வாசிங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். இங்க ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டோம் இருக்கா? 5:9. அங்க போங்க. 9:22. எபிரேயர் 9:22. 9:22. ரத்தத்தினாலே இருங்க, ரத்தத்தினாலே மன்னிப்பு இருக்குன்னு சொல்லுது. அந்த வசனம் சொல்லுது ரத்தத்தினாலே நீதிமான். இங்க ரத்தத்தினாலே மன்னிப்பு இருக்கு. அப்ப ரத்தத்தினாலே நீதிமான் இஸ் ஈக்குவல் டு ரத்தத்தினாலே மன்னிப்பு. ரத்தத்துக்கு ரத்தம் அடியாயிருச்சு. இப்ப யார் நீதிமான்? மன்னிக்கப்பட்டவன் நீதிமான். நீ நல்லவனா இருந்ததால் நீதிமான் அல்ல, நீ மன்னிக்கப்பட்டதினால் நீதிமான். நீ தவறு செய்யாததினால் நீதிமான் அல்ல, அவர் என் தவறை மன்னித்ததினால் நான் நீதிமானா இருக்கிறேன். நான் தவறு செய்யாததினால் தைரியமாக இருக்கவில்லை, நான் மன்னிக்கப்பட்டதினால் தைரியமாக இருக்கிறேன். வகுப்புல வீட்டு பாடம் இன்றைக்கு செக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே வீட்டு பாடம் செஞ்சவன்ல எப்படி உட்கார்ந்துருப்பான்? அப்படி மண்டை அப்படியே தலை தெரிகிற மாதிரியே உட்காந்துருப்பான். இந்த செய்யாதவன்லாம் எப்படி உட்காந்துருப்பான்னு சொல்லுங்க. இப்ப அந்த மண்டைக்குள்ள ஒளியிறான்னா அவன் வீட்டு பாடம் செய்யல, தைரியமா இருக்கான் பாரு, அவன் செஞ்சவன். இப்ப நான் வெளியில வரேன், இன்னும் வாத்தியார் வரல, நானும் லேட்டு. அவர் பார்த்தே, என்னடா நீ லேட் நான் லேட், என்ன லேட்டு? சார் வீட்டு பாடம் செஞ்சுட்டியா? சார் வீட்டில் பிரச்சனையா வச்சு. ஏன்டா ஒரே ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார், நாளைக்கு ஒழுங்கா செஞ்சுட்டு வந்துரு ஓ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ நான் உள்ள வந்துட்டேன். இப்போ உள்ள 2 கூட்டம் இருக்கிறாங்க. ஒன்று வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் செஞ்சவன் அப்படி நிமிர்ந்து நிற்கிறான், ஹோம்ஒர்க் செய்யாதவன் குனிந்து நிற்கிறான். ஆனால் செய்யாதவன் ஒரே ஒருத்தர் மட்டும் நிமிர்ந்து இருக்கிறான். அவன் யாருன்னா செய்யல, ஆனா மன்னிக்கப்பட்டவன்.